ஹாய், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மேஜிக், அதாவது மாயாஜாலம் பற்றி தான் பேச போகிறோம். மேஜிக் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும்? இஸ் இட் ரியல், இஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரியான தாட் தான் எல்லாருக்கும் வரும். ஸோ மேஜிக்னால் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேடையில் பண்ணக்கூடிய சில பெர்ஃபார்மிங் மேஜிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மேஜிக்குன்னு சொன்னாலே நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயமாக தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக மேஜிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம்னு சொல்லலாம். நம்முடைய தற்கறிவினால் அதை புரிஞ்சிக்க முடியாது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு தண்ணி மேலே ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிராக்கிள். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்த செஞ்சு காட்டுறதா மேஜிக் அப்படின்னு லிட்ரலாக நீங்கள் எடுத்துக்கலாம் மீனிங். ஸோ எல்லா கல்ச்சர்லேயுமே மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறாங்க. உதாரணமாக நீங்கள் க்ரீக்கில், அதே மாதிரி எகிப்தில், இந்தியாவில், சைனாவில், ஆஃப்ரிக்காவில் எல்லா இடத்துலையுமே இந்த மேஜிக்கான அந்த மாயாஜாலம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு நம்பிக்கைன்றது மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ மாயாஜாலம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 3 கேட்டகரி இதில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா தியாஜி அப்படின்ற ஒரு விஷயம். தியாஜி அப்படின்னா ஒயிட் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். மேஜிக்லேயே ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக், ரெட் மேஜிக் இப்படிலாம் நிறையா கேட்டகரி இருக்குது. அதில் ஒயிட் மேஜிக் அப்படின்றது என்னென்னா, நல்ல விஷயங்களுக்காக செய்யப்படக்கூடிய சில ரிச்சுவல்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மழை வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே தியாஜி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம விவசாயத்தில் நிறைய அறுவடை இருக்கணும், நல்ல விவசாய விளைச்சல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ்லாம் அந்த தியாஜியில் வரும். ஸோ இது மேஜிக்கில் இது ஒரு முக்கியமான ஒரு வகை. இதை ஹை மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது தௌமட்டர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம். இதை லோ மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தௌமட்டர்ஜியில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்னா ஆக்கல்டிசம், ஷியாமனிசம். ஆக்கல்டிசம்னால் நீங்கள் பிளாக் மேஜிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷியாமனிசம் அப்படின்றது ஆவிகளை வச்சு செய்யக்கூடிய சில விஷயங்கள். உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஷியாமனிசம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பால் பிரண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பால் பிரண்டன் அப்படின்றவர் ஒரு ஃபாரினர், இந்தியாவுக்கு வந்தவர் அவர். ஸோ அவர் இந்தியாவுக்கு வரும்போது மும்பையில் ஒரு நபரை சந்திக்கிறாரு. அந்த நபரோடு அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதில் என்னென்னா, ஒரு பேப்பரை கொடுத்து அவர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு பென்சில் எடுத்து அந்த பேப்பரில் அந்த பால் பிரண்டன் ஒரு கேள்வி எழுதுகிறாரு. எழுதின பிறகு அந்த நபர்கிட்ட கொடுக்க போகிறாரு. இல்லை அந்த பேப்பரை மடித்து உங்கள் கையில் வச்சுக்கங்க, உங்கள் கையை மூடிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பால் பிரண்டனும் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ அந்த பேப்பரை மூடி அவர் கையில் வச்சுக்கிறாரு, கையை மூடி வச்சுக்கிறாரு. ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த நபர் பால் பிரண்டன்ட்ட சொல்கிறாரு, இப்போ உங்களுடைய கையை திறந்து பாருங்கள் அப்படின்னு. கையை திறந்து பார்க்குறாரு, பேப்பர் இருக்குது. பேப்பரை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பேப்பரை பிரித்து பார்த்து அந்த பால் பிரண்டனுக்கு ஒரே ஷாக்கு. என்னென்னா, அந்த பேப்பரில் அவர் ஒரு பென்சிலில் ஒரு கேள்வி எழுதியிருந்தார் இல்லையா, அந்த அவருடைய கேள்விக்கு கீழே அவர் எந்த பென்சில் எழுதினாரோ அதே பென்சிலால் அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. ஈவன் அந்த நபர் பால் பிரண்டனை தொடக்கூட இல்லை, ஒரு 2 அடி தள்ளி தான் நின்றுருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே பால் பிரண்டனுக்கு ஷாக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆவிகளை வச்சு தான் பண்ணேன் அப்படின்னு அவர் சில விஷயங்களை அவரோட ஷேர் பண்ணிக்கிட்டதா நான் சொல்லலைங்க. பால் பிரண்டன் ஒரு ஃபாரினர், அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு இதை. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தௌமட்டாஜி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வருது. ஸோ இதுலேயே 3வது ஒரு விஷயம் இருக்குது, அது அல்கேமி அப்படின்றது. அல்கேமின்னா என்ன? ரசவாதம். இந்த ரசவாதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முற்காலத்தில் இருந்த ஒரு சயின்டிஃபிக் ஃபிலாசபிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட இந்த தௌமட்டாஜியோட ரொம்ப ஒரு கனெக்ஷனான ஒரு விஷயம். இதில் அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரசவாதத்தை வச்சு ஒரு சாதாரண உலோகத்தை கூட தங்கமாக மாற்ற முடியும். அது நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சித்தர்கள் கூட பண்ணியிருக்காங்கன்னு நிறையா குறிப்புகள் இருக்குது. ஸோ அந்த அகத்திய முனி, போகர், கோரக்கர் இந்த மாதிரியான சித்தர்கள்லாம் இந்த அல்கெமியில் மிகப்பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்கன்னு நம்ம இன்றைக்கும் நிறையா புத்தகத்தில் குறிப்புகள் இருக்குது, படிக்க முடியும். ஸோ இந்த அல்கேமி அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயந்தான். இந்த அல்கேமிக்கு எது பேசிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் தான் இதுக்கு ஒரு பேசிக்காக இருக்கக்கூடியது. ஆனால் அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்றதுனால மக்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு வியப்பூற்ற விஷயமா இருக்கும். இதுவும்
இந்த மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த அல்கேமியும் வருது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயமுமே அந்த மேஜிக்குடைய ரூட்னே சொல்லலாம், அதுதான் வேர். இப்போது இதெல்லாம் ஓகே, ஆனால் நம்மளால் மேஜிக் பண்ண முடியுமா? ஒரு நடக்காத விஷயத்தை நம்மளால் நடத்தி காட்ட முடியுமா? அதிசயங்களை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும். என்னைய கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களால் முடியாது, இது நடக்காது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 4 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அப்படி ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய சில விஷயங்களை பண்ணி காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா பவர் ஆஃப் வில் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது உங்கள் மனசில் நீங்கள் எதை தீவிரமாக விரும்புகிறீங்களோ இல்லை தீவிரமாக எதை நம்புகிறீங்களோ அது வந்து செயலாக மாறும். ஸோ எண்ணமே செயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிக்காக அது வச்சுருக்கு. ஸோ உங்களுடைய மனசை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி செலுத்துனீங்க அப்படின்னா இது நடந்துடும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அஸ் அபவ் ஸோ பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்ற ஒரு கோட் இருக்குது தமிழில். ஸோ அதை தான் நானும் சொல்ல வரேன். இது முதல்ல சொன்னதுக்கும் இதுக்கும் ரொம்பவே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இன்டர்னல் வேர்ல்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மனசில் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பணும். அதுக்கான ஒரு மாற்றங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே முதல்ல பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்க, அதை நோக்கி ஓடணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் எப்போ மாற்றிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிறது, நல்ல விஷயங்களை பேசுகிறது, இந்த மாதிரிலாம் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும், உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புளும் மாற ஆரம்பிப்பாங்க. மூணாவதாக இருக்கிறது என்னென்னா ஹார்னஸிங் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸையே ஒரு எனர்ஜியாக தான் பார்க்குறோம். அப்போ இந்த யூனிவர்ஸோட எனர்ஜியை ஒருமுகப்படுத்தணும்னா நமக்கு தேவையானதை இந்த யூனிவர்ஸ்டேருந்து வாங்கிக்க முடியும் அப்படின்றதான் அதனுடைய கான்செப்ட். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எதை பேசிக்காக வச்சுருக்குன்னா ஹியூமனுடைய மைண்டை தான். ஸோ உங்கள் மனசை தாண்டி வேறு ஒரு விஷயம், ஒரு பெரிய டெக்னாலஜி ஒன்று கிடையவே கிடையாது இந்த யூனிவர்ஸில். ஸோ இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதாவது ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்க்ஸுக்கெலாம் எப்படி பயிற்சி கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுடைய மைண்டுடைய பவர் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்கே இருக்கிற மாங்க்ஸுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து -டிகிரியில் அவங்களுடைய வெப்பநிலை இருக்கும். ஸோ அந்த -டிகிரியில் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு ஈரத்துணியை கொடுத்து அதை உடம்புல சுற்றிக்க சொல்லுவாங்க. சுற்றிக்க சொல்லிவிட்டு காலையில் ஒரு 3 to 5 அந்த டயத்துலலாம் ரொம்ப பனியாக இருக்கும். அந்த டயத்தில் வெளியில் போய் இந்த துணியை காய வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாங்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க துணியை போத்திருப்பாங்க. அவங்க மைண்டில் நினைப்பாங்க இப்போ வந்து ஹீட் ஆகுதுன்னு. ஸோ பாடி ஹீட்லேயே வந்து அந்த துணி காஞ்சிரும். ஸோ நடக்காதுன்ற ஒரு விஷயத்த உங்களுடைய மைண்ட் பவரை வச்சு உங்களால் பண்ணிக்க முடியும். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம 3 விஷயத்தை பார்த்தாச்சு. 4வது என்ன அப்படின்னா மாயா அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு சைடு பார்க்கும்போது என்னென்னா இந்த வேர்ல்டையே இந்த யூனிவர்ஸையே வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இல்யூஷன் பற்றி நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய அந்த மாயாவுடைய லாஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லாஸை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த லாஸை பிரேக் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை மாற்றிக்க முடியும் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட்டு. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ பூமியில் வந்து புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்குது, கிராவிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாதுன்னு தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினச்சிருந்தா ஃப்ளைட் வந்து வானத்தில் பறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கிராவிட்டி இருக்குது, அப்போ எதுவுமே வந்து பூமியை விட்டு மேலே போக முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா நம்ம சேட்டலைட்லாம் விட்டுருக்க முடியுமா? அப்போ அதுக்கு தான் வந்து ஒரு விதி விலக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னென்னா அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுத்தோம்னா ஒரு விஷயம் வந்து மேலே போக முடியும். அது இவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிராவிட்டி வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஸோ அந்த மேஜிக் பற்றி பேசும்போது ஏற்கனவே நான் சொன்ன அந்த தியாஜி, தௌமட்டாஜி, அல்கேமி இதிலலாம் வந்து ரிச்சுவல்ஸ் தான் பேசிக்காக இருக்குது. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணால் தான் நம்மளால் வந்து மேஜிக் பண்ண முடியுமா, அதிசயங்களை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன அந்த பவர் ஆஃப் வில்லு, ஹார்னஸிங் காஸ்மிக் எனர்ஜி, அஸ் அபவ் ஸோ பிலோன்னு உங்களுடைய மைண்டை வச்சு உங்களால் மேஜிக் பண்ண முடியும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட உங்களை திரும்ப வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாதவன். பாய்.